நீங்க போய் எப்படியா சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வாங்க. சரி. நீ வந்து சாப்பிடு. அர்ச்சனா. அச்சு. சொல்லுங்க, கேக்குது. வா சாப்பிடலாம். வேணாம். டைம் ஆகுது இல்ல? டைம் டெய்லியும் தான் ஆகுது. எப்போ நீங்க தனியா சாப்பிட்டு தானே கிளம்புவீங்க, அதே மாதிரி இன்னைக்கும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தானே. நான் என்ன சொல்லல, உனக்கு தான் சொன்னேன். வா அர்ச்சனா. இன்னைக்கு என்ன என் மேல உங்களுக்கு திடீர்னு அக்கறை? நீங்க அக்கறை காட்டுறதுக்கு தான் ஊர் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்களே. அப்புறம் என்ன, போங்க கிளம்புங்க. இன்னைக்கு யாராவது எங்கேயாவது விழுந்து கிடப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் காப்பாத்த வேண்டியதா இருக்கும். போங்க. மனிதாபிமானத்தோட உயிருக்கு போராடுற ஒருத்தரை காப்பாத்தினத தப்பா பேசுறியா அர்ச்சனா? நான் தப்பா பேசல, நீங்க தான் தப்பா நடந்துக்கிறீங்க. அப்ப காப்பாத்தினது தப்புன்னு சொல்றியா? காப்பாத்துனத தப்புன்னு சொல்லல, ஆனா காப்பாத்திட்டு நேரா வீட்டுக்கு வராம எதையோ நடிச்சிட்டு எங்கேயோ போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தீங்களே, அத சொல்றேன். அது சொல்லுங்க ஆனந்த். குடிச்சிட்டு வந்தது மட்டும் ரொம்ப சரியோ? மத்ததுக்கெல்லாம் ஆவுனா டாக்டர் கடமை அது இதுன்னு பேசுவீங்க. அர்ச்சனா, நீ சின்ன குழந்தையா? ஏன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பேசுற? சாப்பிடுறதுக்கெல்லாம் அடம் பிடிக்க கூடாது. உன் கோவத்தை சாப்பாடு மேல காட்டாத. பொம்பளைங்க வேற என்னங்க பண்றது? சொன்னா கேளு அர்ச்சனா. உன் ஹெல்த் கண்டிஷனுக்கு சாப்பிடாம இருக்க கூடாது. வா சாப்பிடலாம். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க டாக்டர் வேலைய? ஏன் அர்ச்சனா இப்படி எல்லாம் பேசுற? உனக்காக இல்லைனாலும் நமக்கு பிறக்க போற குழந்தைய நினைச்சாவது வா. நான் வரல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அர்ச்சனா ப்ளீஸ், சொன்னா கேளு. நான் வரலன்னு சொன்னா விட்டுடுங்க. என்ன வைதேகி, ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு தரீங்களா? அடடா, அர்ச்சனாவும் மாப்பிளையும் வரதுக்காக உன்னை காக்க வச்சுட்டேன். சரி வா வா உட்காரு, முதல்ல சாப்பிடு. இல்ல பாட்டி, நான் அப்புறம் சாப்பிடுறேன். நீங்க தட்டுல போட்டு தந்தீங்கன்னா நான் போய் அர்ச்சனா ஆண்டிக்கு சாப்பாடு கொடுப்பேன். அதுக்கு தான் கேக்குறேன். இரு போட்டு தரேன். வைதேகி ஆன்டி வரலாம் பரவாயில்ல, நீ சீக்கிரம் சாப்பிட்டு ரெடி ஆகு. நாம ஆசிரமத்துக்கு போகணும்ல, நான் மதருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அங்கிள், சொல்லு வைதேகி. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? நான் போய் ஆன்ட்டிய சாப்பிட வச்சுட்டு அப்படியே ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த வைதேகி பாத்து போ. ஆன்ட்டி, வா. ஆன்ட்டி இந்தாங்க ஆன்ட்டி, உங்களுக்காக நான் சாப்பாடை தட்டுல போட்டு இங்கே கொண்டு வந்துட்டேன். வைதேகி, எனக்கு சாப்பாடு வேணாம், நீ போய் சாப்பிடு போ. ஆன்ட்டி, நீங்க
நீங்க பெரியவங்க எல்லாம் ஏதோ பேசிக்கிறீங்க, கோவப்பட்டுக்கிறீங்க. அதுக்கு நான் காரணமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, உங்க வயித்துல பாப்பா இருக்கு. பாப்பா பாவம்ல. எனக்கு தான் யாரும் இல்ல. நானே சாப்பிடணும். நான் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் யாருக்கும் கவலை இல்லை. எங்க ஆசிரமத்துல மணி அடிச்சாதான் சோறு. எல்லாரும் லைன்ல போய் தான் சாப்பிடுவோம். ஆனா பாப்பாக்கு அப்படிலாம் இல்லைல்ல. ஆனா பாப்பாக்கு அம்மா நீங்க இருக்கீங்க, அப்பா இருக்காரு, பாட்டி இருக்காங்க, சித்தி இருக்காங்க. ஆனா இப்படி எல்லாரும் இருந்தும் ஒழுங்கா பாப்பாக்கு சரியா சாப்பாடு கொடுக்காம இருந்தா எப்படி ஆண்டி? சரியா சாப்பாடு கொடுக்காம இருந்தா எப்படி ஆண்டி? ப்ளீஸ் ஆண்டி, இனிமே இப்படி சாப்பிடாம இருக்காதீங்க ஆண்டி. ஏன்னா இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட பாசமா சொல்ற ஒரு சான்ஸ் நாளைக்கு கிடைக்காது. ஆமா ஆண்டி, அங்கிள் என்ன கிளம்ப சொல்லிட்டாங்க. சாப்பிட்ட உடனே என்ன கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுருவேன்னு சொல்லிருக்காங்க. சாப்பிடுங்க ஆண்டி, நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விடட்டுமா? இந்த வைதிகி, இது எல்லாம் உனக்கு தான். தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன், சரியா? தேங்க்யூ ஆண்டி. நான் கிளம்புறேன். எனக்காக இல்லைனாலும் பாப்பாக்காக நீங்க சாப்பிடணும். நீங்க சாப்பிடாம இருக்க கூடாது, சரியா? சரி வைதேகி. பாட்டி, நான் போயிட்டு வரேன். அனிதாக்கா வந்தா சொல்லிடுங்க. சரி. வைதேகி, அங்கிள் கிளம்பலாமா? கிளம்பலாம். போயிட்டு வரோம், வா. அர்ச்சனா, ஏன் வைதேகி மேல இவ்ளோ பாசம்? அவ பாவமா, என்ன பண்ணுவா? சின்ன குழந்தை. இந்த பார்க்குக்கு தானே வர சொன்னான். மணி 10 ஆளை காணுமே.
வந்தா இந்த பணத்தை மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் என்னை பார்க்காதன்னு கண்டிஷனா சொல்லிடணும். இல்லைன்னா அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். எங்க யாரையுமே காணோம். என்ன சார் ரொம்ப தலைவலியா? இந்தாங்க சார், சில்லுன்னு இதை குடிங்க. உங்க தலைவலி 10 நிமிஷத்துல பறந்து போயிடும். இல்லம்மா வேண்டாம். என்ன சார் பயப்படுறீங்களா? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்க கிட்ட எப்படி வாங்கி குடிக்கிறதுன்னு. நான் ஒண்ணும் இதுல விஷம் கலக்கல சார். இங்க பாருங்க, இன்னும் சீல் கூட உடைக்கல. இன்னும் நம்பலன்னா இதே நானே குடிச்சு உங்களை நம்ப வைக்கட்டுமா? இதை பாருங்க, இப்போ நான் இதை குடிக்கிற நிலைமையிலலாம் இல்லை. ப்ளீஸ். ஆமா, நீங்க யார சார் தேடுறீங்க? நான் என் நண்பர் ஒருத்தர் தேடி வந்தேன். ஏன் நீங்க தேடுறது நண்பனாதான் இருக்கணுமா, நண்பியா இருக்க கூடாதா? ஷாக் ஆகாதீங்க டாக்டர். உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போக வந்தது நானே தான். நீயா? என்ன நம்ப முடியலையா? இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறதுக்கு ஆம்பளைங்க தான் வரணுமா, பொம்பளைங்க வரக்கூடாதா? ஏய், என்ன திமிருடி உனக்கு? டாக்டரே, நான் தனியா வந்திருக்கேன்னு தப்பு கணக்கு போடாதீங்க. என்னை சுத்தி என் ஆளுங்க இருக்காங்க. நான் ஒரு சிக்னல் கொடுத்தேன், அப்புறம் உங்க நிலைமை டேஞ்சர் ஆயிடும். நான் எப்படி கூலா பேசுறேன், அதே மாதிரி நீங்களும் கூலா பேசணும். புரிஞ்சுதா டாக்டரே? என்ன லுக்கு? ஹலோ, நீங்க கொண்டு வந்த பணத்தை கொடுக்கறது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் கிளம்பட்டா? வராத போ. டாக்டர், மறுபடியும் உங்களுக்கு எப்ப தலைவலி வருதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் கூல் ட்ரிங்க்ஸோட வரேன். அம்மா தாயே, நீ இனிமேல் வரவே தேவையில்ல. தயவு செஞ்சு போயிடு. போ. ஏய், சீ. போ. வரட்டா? இத நீங்க சொன்ன முக்கியமான விஐபி அப்பாயின்மெண்டா? உஷா, எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டுமே, எல்லாரும் பாக்கட்டும். உஷா உஷா, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம் ப்ளீஸ். என்னத்த வீட்ல போய் பேசுறதியா? என்னத்த வீட்ல பேசுறது? நீ அடிச்ச கூத்து தான் நான் என் கண்ணால பார்த்தனே. உஷா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. ஆ, எல்லாம் நடக்கலன்னு சொல்லிதான் எல்லாம் நடக்குது. ச்சே. உஷா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் வா. முடியாது, எனக்கு இப்பவே இங்கேயே முடிவு தெரிஞ்சாகணும். என்னடி? என்ன முடிவு? என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு, இப்ப சொல்றேன். ஓ, அத என்கிட்ட சொல்றது கூட ரெடி ஆயிட்டீங்களா? இனிமே நான் உங்களை நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். உஷா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். வைதேகி, என்னாச்சு? ஏன் அழுகுற? இல்ல அங்கிள், கவிதாவோட ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்தனா, இப்ப அவ இல்லாம திரும்பி நான் வந்ததை நினைச்சா அழுகியா வருது. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அழாத வைதேகி, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. பயப்படாதானே? வா, நம்ம உள்ள போலாம். வா. வைதேகி,
சாரி மதர். ஏம்மா இப்படி பண்ண? இந்த ஆசிரமத்திலேயே நீ தானே ரொம்ப பொறுப்பான பொண்ணு. உனக்கு என்ன வேணும்னாலும் இது எனக்கு வேணும் மதர்னு சொல்லுவியே. கவிதா விஷயத்த ஏம்மா என்கிட்ட சொல்லல? அது உங்ககிட்ட சொன்னா என்ன வெளியே போக விட மாட்டீங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் மதர். உன்னை வெளியில கூட்டிட்டு போன கவிதா திரும்ப இங்க வந்துட்டா தெரியுமா? அப்படியே மதர்? எனக்கு தெரியாதே. ஏன் வைதேகி, இந்த ஆசிரமத்திலேயே நீதான் பிரில்லியன்ட். உனக்கு தான் என்னோட ஃபோன் நம்பர், இந்த ஆசிரமத்தோட ஃபோன் நம்பர் எல்லாமே நல்லா தெரியும்ல. எப்படியாவது யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இல்ல மதர், உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா கவிதாவை வேற மிஸ் பண்ணிட்டேனா, அதான் ஒரே பயமா இருந்துச்சு. இனிமே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, சரியா? ம். ஐயோ சாரி டாக்டர், ப்ளீஸ் டேக் யூர் சீட். உங்களை ரிசீவ் பண்ணாம குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல அவகிட்டயே பேசிட்டு இருக்கேன் பாருங்க. நோ ப்ராப்ளம் மதர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோ வைதேகி இங்க திரும்ப கொண்டு வந்து சேர்க்கறதுல என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னு சந்தோஷம்தான். ஆனந்த், வைதேகி கிடைச்சிட்டா அவளை கூட்டிட்டு வரேன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கேன்சல் பண்ணிட்டேன். நேரா ஆண்டவர்கிட்ட தான் போய் தேங்க்ஸ் சொன்னேன். ஆமா, வைதேகியை எப்படி கண்டுபிடிச்சீங்க? மதர், வைதேகி ஆசிரமத்துல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் கடவுள் புண்ணியத்துல நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க வீட்டுக்கெல்லாம் தான் போயிருக்கா. ஓ அப்படியா? ஆமா மதர், டாக்டர் பாரதி வீட்டுக்கு போயிருக்கா. அப்புறம் என் ஃப்ரெண்டு அவினாஷ் மூலமா நட்ராஜ் வீட்டுக்கு போயிருக்கா. அப்புறமா அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல என் கண்ணில் பட்டா. ஆஹா. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ ஜஸ்ட் a minute. சிஸ்டர், சொல்லுங்க மதர். வைதேகி ஹாஸ்டல் கூட்டிட்டு போங்க. வைதேகி, ஆனந்த் அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போ. ஐயோ மதர், எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? ஆண்டவரோட கிருபையால எந்த சிக்கலும் இல்லாம வைதேகி ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துட்டா. அவ இங்க வரதுக்கு நீங்க தானே முக்கிய காரணம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மதர், கடவுள் ஏன் மூலமா இதெல்லாம் நடக்கணும்னு பிரியப்பட்டிருப்பார் போல. வைதேகி, தேங்க்ஸ் அங்கிள். ம், அங்கிள், ம். Thank you. அங்கிள் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சொல்றேம்மா. என்ன அடிக்கடி வந்து பாப்பீங்கல்ல, பாக்குறேன். சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பீங்கல்ல. வாங்கிட்டு வரேம்மா. எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்கும். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஓகே, பாய் அங்கிள். பாய். வாமா. பாய். மதர், நானும் கிளம்புறேன். எனக்கு அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு. ஓகே டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. டாக்டர் பாரதி, நான் ஃபிலோமினா பேசுறேன். ஏய் வாடா நட்டு, என்ன வரும்போது டென்ஷன்ல வர? என்னாச்சு? யாரையும் நம்ப முடியலடா. ஆம்பளை பொம்பளை சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க யாரையும் நம்ப முடியல. என்னடா ரொம்ப புலம்புற? பின்ன புலமாம இன்னும் எத்தனை கும்பல் தான் கிளம்பி இருக்குன்னு தெரியல என்ன இப்படி டார்ச்சர் பண்றது. ஒன்று விஷயத்த சொல்லிட்டு புலம்பு, இல்லை புலம்பிட்டு விஷயத்த சொல்லு. இப்படி ரெண்டு கட்டானா சொல்லி என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. என் நிலைமையை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? டேய், கிண்டல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ என்னாச்சுன்னு சொல்லு. டேய், அந்த ரஞ்சித்தோட சாவுல எவனுக்கோ சந்தேகம் இருக்கான். அதுக்கு நான் தான் காரணம் சொல்லி என்ன போனை போட்டு மிரட்டுறான்டா. அந்த ரஞ்சித் டெத்லியா? அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்துச்சுடா. அப்புறம் என்னடா? அது எனக்கு தெரியும்டா. ஆனா அத அவன் நம்பாம எனக்கு ஓயாம தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். சரி, அதுக்கும் நீ இப்போ புலம்புறதுக்கு என்ன சம்பந்தம்? அது என்னை மிரட்டினவன் என்னை சந்திக்கணும்னு ஒரு இடத்துக்கு வர சொன்னான். நானும் போனேன். ஆனா அங்க அவன் வராம வேற ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருந்தான். அதான். ஏண்டா உன்னை வர சொன்னா நீ கிளம்பி போயிருக்கிய? ஏன்டா அறிவு இருக்காடா உனக்கு? ஏன்டா முகம் தெரியாதவன் கூப்பிட்டா உடனே கிளம்பி போடுவா நீ? இந்த விஷயத்த உடனே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தானே? இல்லடா, இதுக்கு போலீஸுக்கெல்லாம் போக முடியாது. இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதான் நானே சால்வ் பண்ணலான்னு. சரி, அப்புறம் எதுக்கு புலம்பிட்டு இருக்க? அதான் சொன்னேனே,
அந்த இடத்துக்கு அவனுக்கு பதிலாக ஒரு பொண்ணு வந்தான்னு, அதான் நான் டென்ஷன் ஆயிட்டேன். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸுக்கெல்லாம் நீ அடி பண்ணிக்கூடாதுடா. சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதடா. சரி, இந்த மாதிரி மிரட்டுறவன் கண்டிப்பா அவன்கிட்ட பணம் கேட்டிருப்பானே. சரி, உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது பணம் கேட்டாங்களா? டே அதை விடுறா. நான் தான் அதை விடுறாங்கிற, நீ அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. நானே எனக்கு மனசு சரியில்லை, ரிலாக்ஸ் பண்ணலாம் நீங்க வந்தா நீ நடனா திரும்ப அதையே கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. சரி சரி சரி, இனிமே நான் அதை பத்தி பேச மாட்டேன், ஓகேவா? டே ரஞ்சித், எனக்கு உடனே ஞாபகம் வருது. டேய், அவருக்கு நீ பணம் கொடுக்க வேண்டியிருந்தது, கொடுத்துட்டியா? எப்போ கொடுத்த? அதெல்லாம் நான் எப்பயோ கொடுத்துட்டேன்டா. நீ எதுக்கு இப்ப அதெல்லாம் கேட்டு? அமௌண்ட் பெருசாச்சடா, அதான் கேட்கறேன், எப்போ கொடுத்த? டேய், நான் இதை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ மறுபடியும் அதே நோண்டி கேட்டுட்டு இருக்க. சே, ஏன்டா இங்க வந்த? நட்டு உட்கார். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? வீட்ல இருந்தா நிம்மதி இல்லைன்னு தான் வெளியில போனேன். வெளியில நிம்மதி இல்லைன்னு தான் இங்க வந்தேன். இங்க வந்தா இங்க நிம்மதி இல்லை. டேய் நட்டு, டாக்டர், இன்னைக்கு ஒரு முக்கியமான விஐபிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? அவர் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் டாக்டர் வெங்கடேஷ் தான் அவர் அட்டென்ட் பண்ணி அமிச்சாரு. டாக்டர், என்னாச்சு? டென்ஷனா இருக்கீங்க? சொல்லுங்க டாக்டர், சொன்னாதானே தெரியும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல காஞ்சனா. இங்கிலீஷ் படத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. எஸ் காஞ்சனா, இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குமேன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமா எழுந்து காலையில கிளம்புறதுக்காக ரெடியான அப்போ ஒரு ஃபோன் வந்தது. யார் தெரியுமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர்.